ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து எப்பவும் போல் நான் ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரியை தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு சென்டென்ஸாக வந்துட்டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுவனும் தேலும். சிறுவனும் தேலும். ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு சுவரில் இருந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து கொண்டு இருந்தான். அவன் ஏற்கனவே பல வெட்டுக்கிளிகளை பிடித்திருந்தான். ஆனால் அவன் மேலும் பலவற்றை பெற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். அவைகளுக்கு மத்தியில் ஒரு தேலை கண்டபோது அவன் அதையும் ஒரு வெட்டுக்கிளி என்று தவறாக நினைத்து கொண்டான். சிறுவன் சுவரில் இருந்த தேலை எடுக்க முன்னால் சென்றான். முன்னால்னா அதாவது முன்னோக்கி செல்வதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் திடீரென்று தேல் சிறுவனை நோக்கி தன் கொடுக்கை நீட்டியது. அவனை கடிக்க தயாராக இருந்தபடி சொன்னது. என்ன சொன்னது அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்பீச்சில், அதாவது தேலே வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாவப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல என்னை பிடிக்க ஒருபோதும் முயற்சிக்காதே. நீ முயற்சி செய்தால் நீ உன் வெட்டுக்கிளிகளுடன் உன் உயிரையும் இழந்து விடுவாய் அப்படின்னு அது வந்து மிரட்டுது. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது. மாறாக நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு நடத்த வேண்டும் என்று இந்த கதை காட்டுகிறது. அதாவது நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது யார் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டு போகிறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான். நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் வந்து ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவோடு வச்சுக்கணும். ஒருத்தங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் ஓகே நம்மளும் பழகலாம். ஒருத்தங்க வந்துட்டு வேண்டாத குணங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி இருக்கிறதே நல்லது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் சொல்ல வராங்க. இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம். சிறுவன், பாய் அப்படின்னு போட்டோம்னாலும் ஓகே தான். இங்கே வந்து யங் பாய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நான் அப்படியே கொடுத்துருக்கேன். பிடிப்பது டு கேட்ச். வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். லோக்கஸ்ட். ஸோ வெட்டுக்கிளி அப்படின்னா வந்து கிராஸ் ஹாப்பர் அப்படிங்கிறதும் தமிழில் வெட்டுக்கிளி தான். பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கிராஸ் ஹாப்பர் அந்த வெட்டுக்கிளி இருக்குங்களா, அது வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்தோன்னா தனியாக சுற்றிட்டுருக்கோம். ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த லோக்கஸ்ட் அப்படின்ற இந்த வெட்டுக்கிளி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அப்படியே வந்துட்டு ஸ்வாம் பண்ணிட்டு வரும். ஸ்வாம் அப்படின்னா வந்துட்டு அந்த சொல்வோம் இல்லைங்களா, அந்த மொய்ப்பதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஓகே, அதை வந்து ஸ்வாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே கூட்டம் கூட்டமாக தான் வந்து அப்படியே வரும். இந்த மாதிரி வெட்டுக்கிளி, இந்த லோக்கஸ்ட்டுங்கிறது தான் பார்த்தோன்னா இந்த அக்ரிகல்ச்சுரல் லேண்ட்லலாம் போயிட்டு அந்த விவசாயம் பண்ண அந்த பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுது அப்படின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் அதுதான் இந்த லோக்கஸ்ட்டுங்கிறது. ஓகே, நார்மலாக இந்த கிராஸ் ஹாப்பர் அப்படிங்கிறது அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அங்கேயும் இங்கேயும் தனியாக தான் இருக்கும். இதுதான் வந்து எப்பவுமே கூட்டமாக தான் சுற்றுங்க. ஓகே, சுவர் வால். ஏற்கனவே ஆல்ரெடி. தொடர்ந்து முயற்சி செய்வது டு கீப் ட்ரைங். கவனிப்பது டு நோட்டிஸ். தேல் ஸ்கோர்பியன். ஸ்கோர்பியன் ஆக்சுவலாக நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து ஸ்கார்பியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்கோர்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வந்து ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ கிரிக்கெட்லேயே வந்து ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு கேட்போம், ஸ்கோர். ஓகே, அதே ப்ரனன்சியேஷன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்கோர்பியன். நடுவில் மிட்ஸ்ட். ஓகே, மிட்ஸ்ட். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மிஸ்டுக். முன்னோக்கி செல்வது டு கோ அஹெட். டு கோ அஹெட். எடுப்பது டு பிக்அப், அதாவது போய் தூக்கிறது எடுப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஆனால் பட். திடீரென்று சடன்லி. சுட்டி காட்டுவது அல்லது நீட்டுவது அப்படின்னா டு பாயிண்ட். டு பாயிண்ட் அதாவது கொடுக்க வந்து நீட்டியதுன்னு படித்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து டு பாயிண்ட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். கொடுக்கு ஸ்டிங். கடிக்க தயாராக இருப்பது ரெடி டு பைட். ரெடி டு பைட். ஒருபோதும் டோன்ட் எவர். நெவர்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், பட் இருந்தாலும் இந்த டோன்ட் எவர், ஏன்னா இது வார்னிங் மாதிரி கொடுக்குது இல்லைங்களா, அதனால டோன்ட் எவர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். பாவம் அல்லது ஏழை அப்படின்னு சொல்கிறதுக்கு புவர். ஸோ ஒரு நபர் வந்து வசதி இல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு புவர்ன்றது சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, யாரையாவது பாவம் அவங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் வந்து புவர் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, துறப்பது, கைவிடுவது, இழப்பது, அதெல்லாம் வந்து டு வாஷ் ஒன்ஸ் ஹேண்ட் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங்.
இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு இடியம். ஓகே, லிட்ரலாக மீனிங் பார்த்தோம் அப்படின்னா வந்து கை கழுவுவது அப்படின்ற மாதிரி வரும். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து துறப்பது, கைவிடுவது, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுறது, அதெல்லாத்தையும் வந்துட்டு டு வாஷ் ஒன்ஸ் ஹேண்ட் ஆஃப் அப்படின்ற இடியம் வந்து யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஓகே, நம்ம மூவிஸ்லலாம் பார்த்தோம்னாலே அந்த தளம் முழுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் வந்து இது கை கழுவுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. வாழ்க்கை அல்லது உயிர் அப்படின்னா லைஃப். கதை ஃபேபிள். ஃபேபிள் அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து பார்த்தோன்னா கட்டுக்கதை அப்படிங்கிறது தான் அதிகமான மீனிங் வரும். ஓகே, அதாவது வந்து கற்பனை கதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அதிகமாக நம்ம ஃபேபிள்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் ஸ்டோரி அப்படின்றதும் வரும், கதை அப்படின்ற அர்த்தமும் வரும். காட்டுவது டு ஷோ. நடத்துவது டு ட்ரீட், அதாவது ஒருத்தரை வந்து நடத்துறது டு ட்ரீட். அனைவரும் அப்படின்னா எவ்ரி ஒன், ஒரே மாதிரி சேம் வே, மாறாக ராதர். சமாளிப்பது நடத்துவது அப்படின்னா டு டீல். அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, பொருந்துவது அப்படின்னா டு சூட். குணம் கேரக்டர். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு சுவரில் இருந்த வெட்டுக்கிளிகளை பிடித்து கொண்டு இருந்தான். ஒரு முறை அப்படின்னா வந்து ஏதோ ஒரு காலத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ once upon a time. ஸோ once upon a time ஒரு சிறுவன், a young boy was, ஓகே, ஏன்னா வந்து பிடித்து கொண்டு இருந்தான், பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஸோ அதனால் was catching locusts on a wall. So once upon a time a young boy was catching locusts on a wall. ஸோ சுவர் மீது, நம்ம வந்து சுவரில் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இந்த வால்னு சொல்லக்கூடாது, ஆன் த வால் தான் இங்கிலீஷில். ஓகே, ஏன்னா வந்து சுவர் மீது அது அப்படியே ஊறிட்டு இருந்திருக்கு, அவன் வந்து ஒன்றொன்னா பிடிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அவன் ஏற்கனவே பல வெட்டுக்கிளிகளை பிடித்திருந்தான், ஆனால் அவன் மேலும் பலவற்றை பெற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். He had already caught many locusts. அவன் ஏற்கனவே பல வெட்டுக்கிளிகளை பிடித்திருந்தான். ஓகே, பிடித்திருந்தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ ஹேட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணோம். He had already, ஏற்கனவே அப்படின்றதுக்காக ஆல்ரெடி. He had already caught. ஸோ இந்த இடத்துல இது வந்து V2 கிடையாது, V3. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து V3, அதாவது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இது. ஓகே, He had already caught many locusts. ஆனால் பட் அவன் மேலும் பலவற்றை பெற தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தான். பட் he kept trying. அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஸோ kept trying அப்படின்னு சொல்கிறோம். எதற்கு அப்படின்னா அந்த ரீசன் கொடுக்கும்போது to இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, to get more. ஸோ toக்கு அப்புறம் வந்துட்டு வேர்பாக வரும்போது நம்ம to போட்டு ஃப்ரேம் பண்ணுறோம் சென்டென்ஸ். trying to get more. அவைகளுக்கு மத்தியில் ஒரு தேலை கண்டபோது அவன் அதையும் ஒரு வெட்டுக்கிளி என்று தவறாக நினைத்து கொண்டான். When he noticed a scorpion in their midst. ஓகே, midst அப்படின்னா வந்து நடுவில், மிடில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஓகே, midst. When he noticed அப்படின்னா பார்த்தபோது இல்லை கவனித்த போது. When he noticed a scorpion in their midst, அவைகளுக்கு நடுவே மத்தியில் ஒரு தேலை கண்டபோது. போது அப்படின்னாலே வென் வைல் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வென் அப்படிங்கிறது மேட்ச் ஆகும், அதனால யூஸ் பண்ணுறோம் வென். அவன் அதையும் ஒரு வெட்டுக்கிளி என்று தவறாக நினைத்து கொண்டான். தவறாக நினைத்து கொள்வது, தவறாக புரிந்து கொள்வதுன்னா என்ன படித்தோம், மிஸ்டூக் அப்படின்னு படிச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணுறோம். He mistook it. இந்த இடத்துல இட் அப்படிங்கிறது எதுன்னா அந்த வெட்டுக்கிளி. ஓகே, He mistook it for a locust. ஓகே, ஸோ சாரி, இந்த இடத்துல இட்டுங்கிறது வந்து தேல். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தேல். ஓகே, அவன் வந்து அந்த தேலையும் வந்துட்டு ஒரு வெட்டுக்கிளின்னு நினச்சிக்கிறான். He mistook it for a locust. சிறுவன் சுவரில் இருந்த தேலை எடுக்க முன்னால் சென்றான். முன்னால் செல்வதுன்னா என்ன படித்தோம், டு கோ ahead. அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ கோட பாஸ்ட் டென்ஸ்னு வெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து வெண்ட் ahead அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். The boy went ahead. Okay, the boy went ahead.
சிறுவன் முன்னோக்கி சென்றான். எதற்கு அப்படின்னா வந்துட்டு டு அப்படின்றது போட்டு அந்த ரீசனுக்கு வந்து டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகெயின் நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்கு போனால் தேலை எடுக்க. ஓகே, ஸோ சுவரில் இருந்த தேலை எடுக்க. டு பிக் அப் த ஸ்கோப்பியன் ஃப்ரம் த வால். ஓகே, சுவரில் இருந்து, ஸோ இருந்து அப்படிங்கிறக்கா ஃப்ரம் அப்படின்றத போடுறோம். டு பிக் அப் த ஸ்கோப்பியன் ஃப்ரம் த வால். ஆனால் திடீரென்று தேல் சிறுவனை நோக்கி தன் கொடுக்கை நீட்டியது, அவனை கடிக்க தயாராக இருந்தபடி. ஸோ அது வந்து ஃபுல் சென்டென்ஸ் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஆனால் திடீரென்று, பட் சடன்லி. ஓகே, பட் சடன்லி தேல் சிறுவனை நோக்கி தன் கொடுக்கை நீட்டியது. The scorpion pointed his sting at the boy. But suddenly the scorpion pointed his sting at the boy. ஸோ அந்த சிறுவனை நோக்கி அதோட கொடுக்க வந்து நீட்டியது, அவனை கடிக்க தயாராக இருந்தபடி. ரெடி டு பைட் ஹிம். இது வந்து ஆக்சுவலாக ஒரே சென்டென்ஸ் பிரித்து கொடுத்துருக்கனால இப்படி இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அது சொன்னது. ஸோ அண்ட் செட், அதாவது கடிக்க தயாரானபடி சொல்லுது. ஓகே, அண்ட் செட். ஸோ அதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்குறாங்க. பாவப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல என்னை பிடிக்க ஒருபோதும் முயற்சிக்காதே. ஒருபோதும்னா என்ன படிச்சிருக்கோம்? டோன்ட் எவர். டோன்ட் எவர், முயற்சிக்காதே அப்படின்னா என்ன? ட்ரை. ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு, எதுக்கு அப்படின்னா பாவப்பட்ட வெட்டுக்கிளிகளை போல என்னை பிடிக்க. ஸோ பிடிக்கனா என்ன? கேட்ச். ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு கேட்ச் மீ லைக் த புவர் லோக்கஸ். Don't ever try to catch me like the poor locust. நீ முயற்சி செய்தால் நீ உன் வெட்டுக்கிளிகளுடன் உன் உயிரையும் இழந்து விடுவாய். இஃப் யூ ட்ரை. ஸோ செய்தால் அப்படின்ற மாதிரி, அதனால இஃப் போட்டிருக்கோம். ஸோ நீ முயற்சி செய்தால் அப்படின்னா இஃப் யூ ட்ரை, நீ உன் வெட்டுக்கிளிகளுடன், யூ வில், அதாவது நம்ம அந்த இடியம் படித்தோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். You will wash your hand off your locust and your life too. ஸோ நீ வந்து உன்னோட வெட்டுக்கிளியும் இழந்துருவ, உன்னோட உயிரையும் இழந்துருவ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கோர்பியன் வந்து சொல்லுது. You will wash your hand off your locust and your life too. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாரல், அது அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். நாம் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது, மாறாக நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு நடத்த வேண்டும் என்று இந்த கதை காட்டுகிறது. ஸோ நாம் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக தமிழில் இப்படி சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த என்று அப்படிங்கிறது என்ன? தட் அப்படின்றத போடுறோம். அடுத்தது இந்த கதை காட்டுகிறது, இதை வந்து ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுங்கிறத இங்கிலீஷில் சொல்லுவோம் அந்த இது. ஸோ இந்த கதை காட்டுகிறது, திஸ் ஃபேபிள் ஷோஸ் தட், அதுக்கடுத்தது இதை மித்ததெல்லாம் போடுறோம். நாம் அனைவரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது. we should not treat everyone the same way. ஓகே, மாறாகன்னா ராதர் நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் குணத்திற்கு ஏற்றவாறு நடத்த வேண்டும். We should deal with each of them in the way that suits their character. We should deal with each of them in the way that suits their character. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ வந்து நான் ஃபுல் ஸ்டோரி வந்துட்டு எல்லா சென்டென்ஸும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லைங்களா, அது அப்படியே ஒட்டுமொத்தமாக கொடுத்து ஃபுல் ஸ்டோரி இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். அது அப்படியே ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். The boy and the scorpion. Once upon a time, a young boy was catching locusts on a wall. He had already caught many locusts, but he kept trying to get more. When he noticed a scorpion in their midst, he mistook it for a locust. The boy went ahead to pick up the scorpion from the wall, but suddenly the scorpion pointed his sting at the boy, ready to bite him, and said, "Don't ever try to catch me like the poor locusts. If you try, you will wash your hand off your locusts and your life too." This fable shows
that we should not treat everyone the same way. Rather, we should deal with each of them in the way that suits their character. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து இவ்வளோ புது vocab நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ until then, thank you. Bye bye.